ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காவேரியோட பிறந்த நாளுன்றதுக்காக விஜய் வந்து காவேரி வர்றதுக்கு முன்னாடியே ஸ்கூல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ காவேரி வருவாங்க. வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, பொக்கே குடுத்து பாப்பா வந்து விஷ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும்னு காவேரி கேட்டதுக்கப்புறம், "இல்ல உங்க அம்மா தான் சொன்னாங்கன்னோன" மனசுக்குள்ளேயே திட்டுறாங்க. "இத கூட சொல்லிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் விஜய் என்ன பண்றாரு, அவங்கள விஷ் பண்ணி ஒரு சாக்லேட்டும் குடுக்குறாரு. ஃபர்ஸ்ட்டு வாங்காம அப்படியே தயங்குறாங்க. அப்புறம் பாப்பா சொல்றாங்க, "வாங்கிக்கோங்க மிஸ், நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அப்படியே அவங்களும் என்ன பண்றாங்க, எதுவும் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு கிளாஸ்க்கு போயிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கங்காவும் யமுனாவும் வந்திருக்காங்க இல்லையா? அத வந்து விஜய் பார்க்கறதுக்காக வராரு. ஏன்னா, காவேரி முன்னாடி பேச முடியாதுன்றதுக்காக இப்பயே மீட் பண்ணி பேசிட்டு போறாரு. அந்த மாரி ஈவினிங் வருவேன் அப்படின்ற மாரி. அப்போ இவங்க எல்லாருமே சொல்றாங்க, "குட்டி காவேரிய கூட்டு வர மறந்துறாதீங்க" அப்படின்ற மாரி சொல்லி அனுப்புறாங்க. இவரும் வந்து சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. அப்புறம் ஈவினிங் ஆயிடுது. கேக் கட் பண்றதுக்கு செலிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் இவங்களுக்கு சர்ப்ரைஸ்லாம் குடுக்குறாங்க காவேரிக்கு. அப்புறம் வாங்க கேக் கட் பண்ணலான்னு காவேரி சொன்னோன்னே, இரு ஒரு கெஸ்ட் வரணுன்றதுக்காக வெயிட் பண்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது விஜய் தான்னோன்னே கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க காவேரி. எதுக்கு நீ அவங்களலாம் கூப்பிடுற? அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அவங்க தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரின்னு ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா பாப்பா, விஜய் எல்லாரும் வந்துடுறாங்க. காவேரி, யமுனாவும் தூக்கி வச்சு அப்படி கொஞ்சுறாங்க. ஆனா பாப்பா வந்து ரொம்ப கியூட்டா இன்னைக்கு என்ன சொல்றது, அல்டிமேட்டே இன்னைக்கு குட்டி காவேரி தான். அவ்வளோ க்யூட்டா பேசுவோம். பேசிட்டு என்ன சொல்றோம்னா, "இன்னைக்கும் எங்க அம்மாவோட பர்த்டே தான். ஆனா என்னால அவங்க கூட செலிப்ரேஷன் பண்ண முடியல" அப்படின்னு சொன்னோனே, எல்லாரும் ஒரு மாரி சோகமாயிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும், காவேரி கேக் கட் பண்ண போவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாப்பா சொல்வாள்ல, "இன்னைக்கு எங்க அம்மா பர்த்டே தான். ஆனா நான் ஒரு தடவ கூட எங்க அம்மாவோட பர்த்டே கொண்டாடினதில்ல" அப்படின்னோனே, இவ என்ன பண்றா, பாப்பாவையும் சேர்த்து வச்சுட்டு கேக் கட் பண்ணி, ஊட்டி அப்படியே ஜாலியா இன்னைக்கான செலிப்ரேஷன் போது. நாளைக்குன்னு கொஞ்சம் போடுவாங்க இல்லையா? அதில என்னன்னா, அ கங்கா வந்து ஏத்தி விடுறாங்க காவேரிய. "நீ பேசாம உங்க ஸ்டூடண்ட்டுடைய அப்பா பாரு, ரொம்ப ஸ்மார்ட்டா அழகா இருக்காரு. நீ அவரையே சைட் அடிச்சு கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி சொன்னோனே, இவங்க முதல்ல கோவப்படுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, "ஆமால்ல ரொம்ப ஸ்மார்ட்டா அழகா தான் இருக்காரு" அப்படின்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பயே தெரிஞ்சுது அவங்களுக்கு லவ் இருக்கு. சும்மா மேலுக்கு மட்டும் தான் அவங்க கோவப்படுறாங்க. ஆனா உள்ள அவங்க சைட் அடிக்க தான் செய்றாங்க. பார்க்கலாம் கதை எப்படி போகுதுன்னு நாளைக்கு நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ குடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.